அர்ஜுன் நடிச்ச பிளாஸ்ட் படத்தை பார்த்தீங்களா? நிறைய மேக்கிங் மிஸ்டேக், லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பிளாஸ்ட் படத்துல இருந்து 55 மிஸ்டேக்ஸை பார்க்க போகிறோம். அர்ஜுனை வில்லன் பிளேட்டை எடுத்து அடிப்பான். ஆனால் அது பிளேட்டே கிடையாது, தெர்மாகோலு. பட்ட உடனே உடஞ்சி துகள் துகளா தூசி மாதிரி போகுது பாருங்களேன். சண்டையில் பெரிய சைஸ் மெட்டல் ஸ்பேனரு வளையுது ரப்பர் மாதிரி. அர்ஜுன் ஒய்ஃபு சாரியை ஜாக்கெட்டோட சேர்த்து பின்னு குத்திக்கல. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சில செகண்ட் கழிச்சு ஜாக்கெட்டோட சேர்த்து பின்னு குத்தி இருக்காங்க. வெயிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னு குத்திட்டு வந்திருப்பாங்களோ. அர்ஜுனோட ஒய்ஃபு ரவுடிங்களை அடிக்க போகும்போது இடுப்புல சொருவி வச்சிருந்தா முந்தான வெளியே வந்துடுச்சு. 2 செகண்ட்ல ரவுடிங்களை அடிச்சுட்டு அவங்கள காட்டும்போது இடுப்புல முந்தான பின்ல சொருவி வச்சிருக்கு. வில்லன் அடிச்சு அர்ஜுன் பொண்ணு பறந்து போய் விழும். அப்ப அந்த பொண்ணோட கை கண்ணங்கரையில்னு கரடுமோட ஆம்பளை கை மாதிரி இருக்கும். இது ஸ்டண்ட் டூப் தான், ஏன்னா அந்த பொண்ணோட கை இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க. பாத்துட்டியா? சும்மா வெள்ளவெளியேன்னு இருக்கு. வில்லன் கிட்ட அடி வாங்குற இந்த போலீஸ் கன்னு வச்சிருக்காரு. ஆல்ரெடி வில்லன் நிறைய போலீஸ் அடிச்சிருக்கான். அப்ப கன் எடுத்து சுட வேண்டியது தானே, ஏன் கன்னை வச்சுக்கிட்டு அடி வாங்கணும்? வில்லன் எவ்வளவு பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு நமக்கு காட்ட இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. வில்லன் அவன் திறமையா போலீஸ் கிட்ட காட்டும் போது இந்த ரேக்கை பாருங்க, செவுத்துக்கு ஒட்டி தான் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்ல கேமராவை பின்னாடியில இருந்து காட்ட அந்த ரேக்குக்கும் செவுத்துக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கு. இந்த ஷாட்ல இந்த டேபிள் மேல டம்ளர் இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இல்ல. ஆனா அடுத்த ஷாட்ல அந்த டேபிள்ல டம்ளர் இருக்கு. அர்ஜுன் பொண்ணு நில அபகரிப்பை பண்ணவனை எட்டி உதைக்கும் போது அவருக்கு பின்னாடி கப்போர்டு இல்ல, சைடா தான் இருக்கு. ஆனா அடுத்த ஷாட்ல அவருக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டா கப்போர்டு இருக்கு. அதுல போய் அவரு விழுறாரு. ஆக்சுவலா அவரு கப்போர்டுக்கு சைட்ல தான் போய் விழுந்திருக்கணும். வில்லன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகும்போது போலீஸுங்க துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. அடுத்த ஷாட்ல போலீஸ்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. தூரமா இருக்கும்போது துப்பாக்கி வச்சு சுட வேண்டியதானே, ஏன் கிட்ட போயிட்டு அடி வாங்கணும்? மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். ஹோட்டல்ல இருப்பாங்க வெயிட்ரஸ், நீ பார்க்க வேண்டியது ஃபைட்டர்ஸ். என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சரை நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்த்துருவோம். அர்ஜுன் பொண்ணு அந்த கத்தியை தள்ளி விட்டதுல மொபைலுக்கு அந்த சைடு போய் விழுந்துடுச்சு. ஆனால் சில செகண்ட் கழிச்சு அந்தாண்ட போய் விழுந்த அந்த கத்தி மொபைலுக்கு இந்த சைடு தான் இருக்கு. சைடு வில்லன் கார்ல இருந்து மொபைலை தூக்கி போடுவாரு. அது ஹரிசாண்டலா போவோம். ஆனால் கீழே விழும்போது வெர்டிகலா விழுந்து மொபைல் அங்கேயே தான் இருக்கும். ஹரிசாண்டலா மொபைலை தூக்கி போடும்போது மொபைல் கீழே விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கணும். ஆனால் அது அங்கேயே தான் இருக்கு. வில்லன் அடி வாங்கி கீழே விழும்போது அது டூப்பு, அது நல்லா தெரியுது. டூப்பு மீசை இல்லாம இருக்கிறதுனால நல்லா கிளியரா தெரியுது. வில்லன் வந்து மீசை வச்சிருப்பான். அர்ஜுனோட தம்பி அவரோட பிடியில 3 பேரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. காலில் இருக்கிறவன் ஈஸியா அந்த புடியில இருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் அட்டாக் பண்ணிருக்கலாம். இந்த 2 பேரோட ஒவ்வொரு கையும் சும்மா தான் இருக்கு, அதை வச்சு அட்டாக் பண்ணிருக்கலாம். ஆனா அர்ஜுன் தம்பி பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரியும் அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாம இவங்க இருக்கிற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஆங்கிள்லயாச்சும் காமிக்காம இருந்திருக்கலாம். அர்ஜுனோட சின்ன வயசுல வர பையனும் ஒய்ஃபோட சின்ன வயசுல வர பொண்ணும் அஃபிஷியலா கராத்தே ஃபைட்ல கலந்துக்கிறாங்க. அது எப்படி பிசிக்கலா அன்இக்குவலா இருக்கிற பையனும் பொண்ணும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ப்ரொஃபஷனல் கராத்தே ஆர்கனைசர்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பொண்ணு நில அபகரிப்பாளரை அடிச்சதுக்கு சமரசம் பேசின அரசியல்வாதி எதுக்கு அர்ஜுன் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை அடக்கி வைக்க சொல்லாம ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க? சைடு வில்லனோட தம்பியும் அடியாளுங்களும் அர்ஜுனோட வீட்டுக்கு போனதை அவங்க மொபைல் லொகேஷனை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம்ல. அதை வச்சு ஈஸியா ஹீரோவோட ஃபேமிலியை வந்து விசாரிச்சிருக்கலாம்ல, ஏன் விசாரிக்கல? அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல அத்தனை ரவுடிங்க ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் அக்கம் பக்கத்துல யாரும் பார்க்க மாட்டாங்களா? போலீஸ்க்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? மக்களே, உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். வீட்டு தரையில போடுவாங்க டைல்ஸு, நீ பார்க்க வேண்டியது ஃபைல்ஸு. என்ன மிஸ்டேக்னு கடைசியா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். வில்லனோட காலை போலீஸு சுட்டுட்டாரு, ஓட்ட காலா இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எப்படி அத்தனை போலீஸை அடிக்க முடியும், அத்தனை பேர் கூட சண்டை போட முடியும்? முதல்ல காலை எடுத்து கீழே வைக்க முடியாது. போலீஸு சுடுவாருன்னு சொன்னல, அந்த கன்னோட எய்மும் அந்த அடிப்பட்ட இடமும் எங்க இருக்குன்னு பாருங்களேன். மக்களே, இந்த படமே ஃபைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனால் அதுலேயே நிறைய மிஸ்டேக் வந்திருக்கு. முதல்ல ஹோட்டல் ஃபைட் சீன் பார்க்கலாம். இதில் அர்ஜுனோட அடி ரவுடி மேலே பட்டிருக்காது. இப்போ எட்டி ஒட்டிக்கிறது ரவுடி மேலே பட்டிருக்காது. அர்ஜுனோட பஞ்சு அந்த ரவுடி மேலே பட்டிருக்காது.
மறுபடியும் அர்ஜுனோட பஞ்சு அந்த ரவுடி மேலே படாது. இன்னொரு வாட்டியும் அர்ஜுனோட பஞ்சு அந்த ரவுடி மேலே படாது. நில அபகரிப்பாளரோட வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு சண்டை போட்டிருக்கோம். ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. பொண்ணு அடியால எட்டி உதைக்கும், ஆனால் அவன் மேலே படாது. இதுல பாருங்க காமெடி. தான் அடிக்கிறது அந்த பொண்ணு மேல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு பிளாக் பண்றதுக்கு முன்னாடியே கையை மேல கொண்டு போயிடுறான். பாசமுள்ள அடியால் போல. பொண்ணு பஞ்ச் பண்றது அந்த அடியால் மேல படல. பொண்ணு அவனை எட்டி வதச்சது அவனோட ஷர்ட் பாக்கெட்டுக்கு கீழே தான் கால் படுது. ஆனா அடுத்த ஷாட்ல நெஞ்சுக்கு நடுவுல பாக்கெட்டுக்கு பக்கத்துல படுது. அம்மாவாசை கால் படுது முட்டுதுங்களா? பெரிய சைஸ் இரும்பு ஸ்பேனரால அடிச்சது அந்த ஆள் மேல படவே இல்லை. மறுபடியும் அந்த ஸ்பேனரால பொண்ணு அடிக்கும் போது அவன் மேல படாது. பொண்ணு ஸ்பேனரால காலில் அடிக்கும் போது காலுக்கு சைட்ல போயிடுச்சு. ஆனா அடுத்த ஷாட்ல க்ளோஸ்அப்ல காமிக்கும் போது அந்த காலில் கரெக்டா அந்த ஸ்பேனர் படுது. நிலத்தை அபகரிக்கிறவன் பொண்ணு அடிக்க வரும்போது பொண்ணு எந்த ஹைட்ல இருந்ததோ அந்த ஹைட்டுக்கும் மேலே தான் அடிக்கிறான். தப்பி தவறி கூட அந்த பொண்ணு மேலே பற்றக்கூடாதுன்ட்டு மேலே அடிக்கிறான். அவன் நல்லா தெரியுது. மக்களே, இப்போ உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். செல்போன் சிக்னலுக்கு தேவை டவரு, நீ பார்க்க வேண்டியது கவரு. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ மற்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். இதில் பாருங்க, அந்த பொண்ணு ஸ்லிப்பரில் தான் அடிச்சிருக்கு. ஆனால் இவன் விழுறான். ஆக்சுவலாக அது ஸ்லிப்பரில் கூட பட்டிருக்கான்னு கூட தெரியல. மறுபடியும் பொண்ணு அடிச்சது அடியால் மேலே படலை. அர்ஜுன் வீட்டுக்குள்ள முதல்ல நடக்கிற ஃபைட்ல சில மிஸ்டேக் இருக்கு. அர்ஜுன் ஒய்ஃப் எல்போவால அடியால அடிக்கிறது அவன் மேல படாது. பொண்ணு அடியாலோட கால் முட்டியை அடிக்கிறது அவன் மேல படாது. அர்ஜுனோட ஒய்ஃப் அடியாலோட கழுத்துல ஸ்லைஸ் பண்ணி அடிக்கிறது அவன் மேல படாது. இப்ப வில்லன் வந்து வீட்டில் ஃபைட் பண்ணும்போது நடக்கிற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். அர்ஜுன் ஒய்ஃப் பஞ்ச் பண்ணது அந்த வில்லன் மேல பட்டே இருக்காது. வில்லன் ஒய்ஃபோட தலைய கிரவுண்ட்ல அடிக்கும் போது அவங்க தலை கிரவுண்ட்ல பட்டே இருக்காது. அடுத்த ஷாட்ல அவங்க தலையில அடிப்பட்ட காயம் இருக்கும். எங்க இருந்து வந்தது? அர்ஜுன் அடிக்கிற அடி அந்த வில்லன் மேல பட்டிருக்காது. வில்லன் குக்கரால அடிச்ச அடி அர்ஜுன் மேல படாது. மறுபடியும் இன்னொரு வாட்டி குக்கரால அடிக்கிற அடி அர்ஜுன் மேல படாது. அர்ஜுனோட தம்பி அடிக்கிற அடி வில்லன் மேல படாது. போலீஸ் ஃபேமிலியை காப்பாற்ற வர ஃபைட் சீன்ல மிஸ்டேக்கை பார்ப்போம். அர்ஜுன் எட்டி உதைக்கிறது அந்த அடியால் மேல படாது. பொண்ணு அடியால அடிக்கிறது அவன் மேல படாது. அர்ஜுன் ஸ்பின் கிக் பண்ணி அந்த கத்தியை அடிப்பாரு. ஆனா அந்த ஷாட்ல காலு கத்தி மேல படாது. ஆனா அடுத்து வேற ஆங்கிள் காட்டும் போது காலு கத்தி மேல படும். மக்களே, இப்போ உங்களுக்கு 4வது கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி பாருங்க. இப்போ ஒரு க்ளூ தரேன். குளிர் பிரதேசத்துல வரும் ஃபாகு, நீ பார்க்க வேண்டியது பேகு. எல்லா சேலஞ்சஸோட ஆன்சரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கிற மிஸ்டேக்ஸை பார்த்துருவோம். இப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் வர மிஸ்டேக்ஸை பார்ப்போம். பொண்ணு அடிக்கிற பஞ்சு வில்லனோட அடியால் மேலே படாது. அர்ஜுன் தம்பியோட பஞ்சு வில்லனோட அடியால் மேலே படாது. அர்ஜுன் ஒய்ஃபோட பஞ்சு வில்லன் அடியால் மேலே படாது. மறுபடியும் அர்ஜுன் ஒய்ஃப் அடிக்கிற பஞ்சு வில்லன் அடியால் மேல படாது. மக்களே, படத்துல நான் நோட் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் சேலஞ்சஸோட ஆன்சரை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு,
வெயிட்டர்ஸு ஃபைட்டர்ஸு. அர்ஜுனோட ஒய்ஃபு ஒரே ஒரு அடியால தான் தள்ளி விடுறாங்க. ஆனால் சுற்றி இருந்த எல்லா அடியாளுக்கும் பின்னாடி போகிறாங்க. இதோ ஓரமாக இருக்கிற அடியால் மேலே ஒரு பட்டே இருக்க மாட்டார், ஆனால் இவரும் பின்னாடி போகிறாரு. செகண்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு டைல்ஸு ஃபைல்ஸு. இந்த போலீஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரேக்கில் ஃபைல்ஸுங்க இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் போலீஸ் போயிட்டு செவுத்துல விழும்போது அந்த ரேக்கில் ஃபைல்ஸுங்க இல்லை. எங்கே போச்சு டக்குன்னு? மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு டவரு கவரு. மெடிக்கல் ஷாப்பில் அர்ஜுனோட பொண்ணை மிரட்டுற இவர் கவர் மேலே தான் கை வச்சிருக்கிறாரு. அந்த லெஃப்ட் கையை கவனிங்க. ஆனால் சடனாக அடுத்த ஷாட்டில் கிளாஸ் மேலே தான் கையை வச்சிட்டு இருக்கிறாரு. நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு ஃபாகு பேகு. வில்லன் அர்ஜுனோட ஒய்ஃபை அடிக்கிறத பார்த்து அர்ஜுனோட தம்பி ஷாக் ஆகி பேக்கை கீழே போடுறாரு. அப்போ அந்த பேகு வீட்டுக்குள்ளே தான் விழுது. மேட்டுக்கும் பேக்குக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கு பாருங்க. ஆனால் அடுத்த ஷாட்லேயே அர்ஜுன் தம்பி அட்டாக் பண்ண ஓடி வரும்போது அந்த பேகு மேட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கு. மக்களே, எல்லா சேலஞ்சஸோட ஆன்சரையும் சொல்லிட்டேன். 55 மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டீங்க. சூப்பருங்க. நீங்கள் கமெண்ட்டில் பிளாஸ்ட்னு டைப் பண்ணுங்க, நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பரிமளா அண்ட் கோ படத்தோட மிஸ்டேக்ஸை லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும்.